ஹாய் நண்பா! வெல்கம் டூ ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்கு, எத்தனை வேக்கன்சி இருக்கு, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்றது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 31 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தற்காலிக சாகர் மித்ரா பணியாளர்கள் நியமித்தல் தொடர்பாக வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாகர் மித்ராவுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்க கடலோர மீனவ வருவாய் கிராமங்களுக்கு 24 தற்காலிக பல்நோக்கு சேவை பணியாளர்கள், அதாவது சாகர் மித்ரா வந்து வேக்கன்சி இருக்குது, 24 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸ் ஆர் மெரைன் பயாலஜி ஆர் சுவாலஜி இதில் வந்து முதுகலை ஆர் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம், முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பாட்டனி ஆர் பயோகெமிஸ்ட்ரி வந்து இதில் ஏதாச்சும் நீங்கள் முதுகலை ஆர் இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் இல்லைன்னா 12th முடித்தவங்களுக்கு, 12th சயின்ஸ் குரூப்பில் வந்து 12th முடித்தவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்ட மீனவ கிராமம் மற்றும் சுற்றுவட்ட வருவாய் கிராமங்களில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 35 வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. மாதம் வந்து நீங்கள் 15,000 வந்து இந்த ஜாபில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கீழே உள்ள அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டர்லேயோ அல்லது கொரியர்லேயோ இல்லை நேர்லேயோ கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸ், அதாவது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம், எண் 77, சூரிய நாராயணா செட்டி தெரு, ராயபுரம், சென்னை 13 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர்லேயோ அல்லது போஸ்டர்லேயோ அல்லது நேர்லேயோ நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்சார்ஜ் பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் வந்து தான் வந்து இவங்களுக்கு இந்த ஜாப்க்கு வந்து அவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களோட அலுவலக தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்கும் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்கும் கூட நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.